உனக்குள் நீ. அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். இந்த காலத்துல மனிதர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையான உள்ளம் கொண்டவர்களா இருக்கிறாங்க. ஒரு சின்ன தோல்வி வந்தா கூட அதை சந்திக்க முடியாம மனம் துவண்டு போயிடுறாங்க. நம்மள நிறைய பேர், ஐயோ என்னால இது முடியலையே, இது எப்படி நான் செஞ்சு முடிக்க போறேன்னு தெரியலையே, இது என்னால முடியாது, இப்படி மனம் நொந்து புலம்புவதை நாம் நிறைய கேட்டிருக்கோம். ஏன் சில சந்தர்ப்பங்களை நம்மளே அப்படி புலம்புறோம், கலங்குறோம், அதாவது மனம் நொந்து போயிடுறோம். இப்படிப்பட்டவர்கள் தன் மீதும் தனக்குள்ள ஆற்றலின் மீதும் தனக்குள்ள வாய்ப்புகளின் மீதும் நம்பிக்கையின்றி வாழ்பவர்கள். அப்படி வாழ்ற மக்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகம். இந்த துன்பத்தால செயலிட்டு போகும் இந்த மனசை மீட்டு அதனோட இயல்பான அந்த சக்தி உள்ளதாக மாற்றக்கூடிய மாமருந்து தான் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்றால் என்ன? தன்னால் ஒரு செயலை செய்து அதில் வெற்றி பெற என்னால் முடியும் என்று உறுதியாக நம்புகின்ற அந்த நம்பிக்கை. அதாவது என்னால இது முடியும், எனக்கு இது கிடைக்கும், என்னால இது நடக்கும், இது என்னால செய்ய முடியும் அப்படின்னு உறுதியாக அந்த ஆழ்ந்த மனநிலையோட நம்ம என்றோம் இல்லையா, அதுதான் தன்னம்பிக்கை. எண்ணிய குறிக்கோளை அடைய விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவதே தன்னம்பிக்கை. இது பிறப்பிலிருந்து நம்மளுக்கு இயற்கையாவே இருக்கு. ஆனா ஒரு வளர்ப்பின் காரணமாகவோ இல்ல நம்ம சுற்றுப்புறம் நண்பர்கள் அவர்கள் இவர்கள் அவங்கள பார்த்தோ இல்ல பிறர் கருத்துக்களை பரிசீலிக்காமையே நம்ம ஏத்துக்கிட்டதுனாலயோ நம்பிக்கை இருக்க வேண்டிய இடத்தில் அதற்கு எதிரான ஒன்று அவநம்பிக்கை வந்துருச்சு. ஒரு அறிஞர் சொல்றார், வாழ்வென்னும் ஊர்தியின் அச்சாணிதான் தன்னம்பிக்கை. அப்போ தன்னம்பிக்கை என்பது மனிதரின் மூலதனம். எப்படி? எந்த ஒரு தொழிலை செய்யணும்னாலும் அதுக்கு ஒரு மூலதனம் வேணும் இல்லையா? அந்த மூலதனம் வச்சுதான் உழைச்சு முன்னுக்கு வர முடியும். அப்படி இந்த மனித வாழ்வை நடத்துறதுக்கும் ஒரு மூலதனம் தேவை. அந்த மூலதனம் தான் தன்னம்பிக்கை. ரொம்ப சுருக்கமா சொல்றேங்க, நம்மள நாம நம்புறதுதான் தன்னம்பிக்கை. எவர் ஒருவர் மேலும் மேலும் நம்பிக்கையே வளர்த்து கொண்டிருக்கிறாரோ அவர் மகிழ்ச்சியான வாழ்க்கையை எய்துவார். எவர் இழந்து கொண்டே இருக்கிறாரோ துன்பம், நோய், மரணம் ஆகியவற்றை அடைவார். அதாவது வாழ்க்கையில் நம்பிக்கையை வளர்ப்பவருக்கு துன்பம் இல்லை, இதுதான் வேதமும் சொல்லுது. ஒரு சின்ன ஆலமர விதை இருக்கு இல்லையா, அந்த விதைக்குள்ள இவ்வளோ பெரிய ஆலமரம் உறங்கி கொண்டிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம பார்வைக்கு சாதாரணமான மக்களா இருக்கக்கூடிய நாம உள்ள ஒரு பிரம்மாண்டமான சக்தி ஒண்ணு உறங்கிக்கிட்டு இருக்கு. அதை வெளியில கொண்டு குறிக்கோள் என்னவோ அதை நோக்கி திருப்பி விட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த உள்ள இருக்கிற சக்தி வெளியே வரும் பொழுது விஸ்வரூபம் எடுத்து நாம் என்ன குறிக்கோளை அடைய வேணுமோ அதை அடைந்து நமக்கு அந்த வெற்றிக்கனியை தரும். இதை விட்டுட்டு எனக்காவது சக்தியாவது அப்படின்னு அவநம்பிக்கை வச்சுக்கிட்டோன்னு வைங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி அப்படியே முடங்கி போய் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும், அப்படியே மந்தைகளா இருப்போம். நம்பிக்கை ஒன்றை எழுப்பும் ஆற்றல் கொண்டது, அவநம்பிக்கை ஒன்றை முடக்கும் ஆற்றல் கொண்டது. ஆகவே என்னால் முடியும் அப்படிங்கிற திடமான எண்ணம் அதை வளர்க்கணும். நம்ம அதை வளர்க்கலன்னா பிரயோஜனமே கிடையாது. என்னால் முடியும் அப்படிங்கிற திடமான எண்ணத்தை வளர்த்து அந்த எண்ணப்படியே நம்ம செயல்பட்டோம்னா வெற்றி நிச்சயம். இதத்தான் திருவள்ளுவரும் சொல்றாரு, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப் பெறின். ஒன்றை செய்ய எண்ணியவர் அதை செய்து முடிப்பதற்கு ஏற்ற மன உறுதியை உடையவராக இருந்தால் அடைய நினைத்தவற்றை எல்லாம் அவர் எண்ணியபடியே அடைவார். மகாகவி பாரதியார் இதே தான் சொல்றாரு, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். ஒரு பொருளை இல்ல ஒரு காரியத்தை நம்பிக்கையோட நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்கிற நல்ல அம்சங்கள் தான் நம்மளுக்கு தெரியும். அதை விட்டுட்டு அவநம்பிக்கையோட பார்க்கும் பொழுது அதுல இருக்கிற தீமையான அந்த அம்சங்களா நம்ம பார்க்க முடியும். அப்ப தீமையை மட்டும் நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டோம்னா முயற்சி செய்ய மாட்டோம். அப்ப நம்பிக்கையுடன் கூடிய முயற்சி இல்லைன்னா என்ன ஆகும்? தோல்விதான் கிடைக்கும். இதுல ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், முயற்சி தான் மனுஷனை முன்னாடி எடுத்து செல்லும். ஆகவே நம்பிக்கையுடன் கூடிய முயற்சி தான் நம்ம செய்யணும். ஒரு சின்ன கதை. ஒருத்தர் ஒரு பாதையில அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கார். பக்கத்துல ஒரு கோயில் திருவிழா. அதுக்கு திருவிழாவுக்காக யானைகளை கூட்டு வந்திருக்காங்க. ஒரு 4 யானை கூட்டு வந்திருக்காங்க. அந்த 4 யானைகளும் இந்த பக்கம் அப்படியே கட்டி வச்சிருக்காங்க. யானை கட்டியிருந்த சங்கிலிய பாக்குறாரு இந்த வழியில போறவர். பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய யானை,
சின்ன சங்கிலியில கட்டி இருக்கிறாங்களே, அதுவும் ஒரு கால்ல கட்டி இருக்காங்களே, எங்கேயாவது அந்த சங்கிலிய யானை சுலபமா அறுத்துக்கிட்டு ஓடி வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? இவ்வளோ பெரிய திருவிழா, இவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க, ஏதாவது 1க்கு 2 ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவருக்கு பயம் அதிகமாயிடுச்சு. சரி, இந்த பயத்தோட ஏன் இருப்பானேன்னு இல்லாம நேரா போய் அந்த பாகனை கூப்பிட்டு, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளோ பெரிய யானைய நீங்க கட்டி பாத்துக்கிறீங்க, அப்படி இருந்தாலும் இவ்வளோ மெலிசான சங்கிலியால அந்த யானையை கட்டி இருக்கிறீங்களே, திடீர்னு அறுத்துக்கிட்டு ஓடி வந்துச்சுன்னா என்னங்க ஆகிறது? இவ்வளோ குழந்தைங்க, பெரியவங்க, பெண்கள் எல்லாரும் வந்திருக்காங்க திருவிழால, ஏதாவது ஒண்ணு ஏடா கூடமா நடந்துருச்சுன்னா என்னங்க பண்றதுன்னு ரொம்ப கவலையோட கேக்குறாரு. அதுக்கு அந்த பாகன் சொல்றான், ஐயா இந்த யானைங்க குட்டியா இருக்கும்போது இதே மெல்லிசான இந்த சங்கிலியில தான் கட்டி வச்சேன். அப்ப அதுக்கு அந்த சங்கிலியே போதுமானதா இருந்தது. அது முயற்சி பண்ணுச்சு ஒரு தடவை சங்கிலி அறுக்கறக்கு, அதனால முடியல. அந்த நினைப்போடைய அது என்ன பண்ணிருச்சுன்னா, வளரும் போது தன்னால சங்கிலியே அறுக்க முடியாது அப்படிங்கிற மனோபாவத்தோட வளர்ந்துருச்சு. இப்போ பல மடங்கு சக்தியோட அவ்வளோ பெரிய ஆஜானுபாகவான பலத்தோட அது இருந்தாலும் அந்த சங்கிலி பிணைப்பிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு அதுக்கு நம்பிக்கை இல்ல. அதனால அது முயற்சிக்கவே இல்லை. எனக்கு வேற சங்கிலி வாங்கணுங்கிற அவசியமே இல்லை, அதனால சின்ன சங்கிலியே விட்டுட்டாங்க அப்படின்னாரு. இந்த பதில கேட்டு இந்த வழியில வந்தவர் ஆடி போயிட்டார். அவருக்கு ஒன்னும் புரியல. பதிலே சொல்லாம அதுக்கு திரும்பி ஒரு பேச்சும் இல்ல, அப்படியே திரும்ப வந்துட்டார். எந்நேரமும் தான் கால்ல கட்டியிருந்த அந்த சங்கிலிய அந்த யானைகனால அறுக்க முடியும், தன்னால முடியாது, என்னைக்கோ முயற்சி பண்ணி அது முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தன்னால முடியாதுன்னு அது நம்பி கால்ல சங்கிலிய கட்டி வச்சிருக்கான். அவன் சொல்றதெல்லாம் கேட்டு அடிமையான வாழ்க்கை வாழுது. இதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, இந்த யானையை போலத்தான் நம்மள நிறைய பேரு தங்களுடைய பலமும் சக்தியும் தகுதியும் தங்களுக்கு தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் முன்னொரு காலத்தில் அவர்கள் ஏதோ முயன்று தொற்றிருக்கலாம். அதையே மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் மீண்டும் முயற்சி செய்யாமல் நம்பிக்கையே இல்லாமல் வாழ்கிறார்கள். அவர்கள் முயற்சி செய்யவில்லை, ஏனெனில் தங்களால் முடியும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இல்லை. முன்னாடி எப்போ ஒரு தடவை தோத்திருக்கலாம், அதுக்காக நம்மளை தேடி வருகின்ற இல்ல நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வெற்றிகளை நாம் விட முடியுமா? தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி இல்லையா? பொதுவா அந்த மக்கள் நம்பிக்கையில அவநம்பிக்கையும் அவநம்பிக்கையில நம்பிக்கையும் கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப எப்பொழுதோ கிடைச்ச தோல்வியை மனசுல வச்சுக்கிட்டு வருகின்ற வெற்றிகளை நாம் தவறவிட முடியாது. ஏன்னா இந்த மனசுக்குள்ள அப்படிப்பட்ட சக்தி இருக்கு. ஒன்றை நினைத்தால் அதை அடையக்கூடிய சக்தியை தரவல்லது இந்த மனம். அப்போ அந்த மனதில் உள்ள சக்தியை வச்சுக்கிட்டு நம்மிடையே பரவி கிடக்கின்ற அந்த சோர்வு, அந்த சோம்பல், அந்த தளர்ச்சி, அந்த பலவீனம், அந்த குழப்பம் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு என்னால முடியும் அப்படின்னு நம்மளை செய்ய வைக்கிற மாமருந்து தான் தன்னம்பிக்கை. ஒரு கவிஞன் மிக அழகாக எழுதினான் தன்னம்பிக்கையை பற்றி. தன்மேல் தனக்கிருக்கும் ஆளுமையின் உச்சம் தன்னம்பிக்கை, தன்மானம் பிழைத்திடவே தக்க வைக்கும் மிச்சம் தன்னம்பிக்கை, எல்லாமே தொலைந்த பின்னும் எஞ்சியிருக்கும் சௌபாகியம் தன்னம்பிக்கை, ஜீவனே போன பின்னும் உயிர் தெழும் வைராகியம் தன்னம்பிக்கை, அனுதாப பார்வைகளை அறுத்தெறியும் கூர்வாள் தன்னம்பிக்கை, அனைத்தும் இங்கு சாத்தியமே என அறிவித்திடும் மந்திரம் தன்னம்பிக்கை. ஆகவே மக்களே, எழுந்திருங்கள், துணிவோடு நில்லுங்கள், உங்களால் சாதிக்க முடியும் என்று உங்களையே நீங்கள் நம்புங்கள். அந்த நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டால் உங்களை சுற்றி பிணைக்கப்பட்ட அத்தனை தடைகளையும் நீங்கள் உடைத்தெறிவீர்கள், வெற்றி வாகை சூடுவீர்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விகாஷ். நன்றி, வணக்கம்.